நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் விற்பிலோர் அஞ்செழுத்தால் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேஷ ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 7/6/2026 ஞாயிற்றுக்கிழமை, வைகாசி மாதம் 24ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தின்படி அந்தந்த தேவதைகளுக்குண்டான வழிபாடுகள் செய்வது நல்லது. திதி வார யோக கரண நட்சத்திரத்தை வழிபட வேண்டும். தேவதை மார்களை வழிபட அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு நேரடியாக கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை தினம் என்பதால் சூரிய உதயத்திற்கு முன்னராக எழுந்து சூரிய பகவானுடைய வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. கோவில்களுக்கு சென்று ஸ்ரீ சூரிய பகவானுக்கு பால் அபிஷேகம் மற்றும் மற்ற அபிஷேகங்கள் செய்து அலங்காரத்திற்கும் சுவாமிக்கு வஸ்திரங்கள் சிகப்பு நிறத்தை வாங்கி வஸ்திரம் சமர்ப்பிப்பது நல்லது. கோதுமை வைத்து உங்களுடைய பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டால் சூரிய பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். சூரிய உதயம் காலை 5:52, கரணன் 10:30 முதல் 12 மணி வரை, திதி இன்று இரவு 11:12 வரை, சப்தமி பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:47 வரை, அவிட்டம் பின்பு சதயம். நாமயோகம் இன்று காலை 7:12 வரை, வைத்திருதி பின்பு விஷ்கம்பம். கரணம் இன்று காலை 11:13 வரை, பத்திரை பின்பு இரவு 11:12 வரை, பவம் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 4:47 வரை, சித்த யோகம் பின்பு அதிகாலை 5:51 வரை, அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:47 வரை, புனர்பூசம் பின்பு பூசம். நேத்திரம் இன்று அதிகாலை 4:47 வரை, 2 கண் பின்பு 1 கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை, யமகண்டம் 12 முதல் 1:30 வரை, குளிகை பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். கிரக ரீதியாக கோள்களினுடைய நிலை: மேஷத்தில் செவ்வாய் பகவான், ரிஷபத்தில் சூரிய பகவான், மிதுனத்தில் சுக்கிர பகவான் புதன் பகவான், கடகத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேத்து பகவான், கும்பத்தில் ராகு பகவான் சந்திர பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். இதுதான் இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள். இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ ஹனுமனை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும்.
விரதாதி விசேஷங்கள், சுப முகூர்த்த தினம். சந்திராஷ்டமம் உடைய ராசி கடக ராசி. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? உபநயனம் செய்ய சிறந்த நாள், கிரக ஆரம்பம் செய்ய நல்ல நாள், வித்யாரம்பம் செய்ய உகந்த நாள், கடன் வாங்க ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 2:47 முதல் 4:26 வரை மேஷ லக்னம். காலை 4:30 முதல் 6:21 வரை ரிஷப லக்னம். காலை 6:22 முதல் 8:27 வரை மிதுன லக்னம். 8:28 முதல் காலை 10:39 வரை கடக லக்னம். காலை 10:40 முதல் மதியம் 12:46 வரை சிம்ம லக்னம். 12:47 முதல் மதியம் 2:46 வரை கன்னி லக்னம். 2:47 முதல் 4:46 வரை துலாம் லக்னம். 4:47 முதல் 6:53 வரை விருச்சக லக்னம். மாலை 6:54 முதல் இரவு 9:05 வரை தனுசு லக்னம். 9:06 முதல் 11:11 வரை மகர லக்னம். இரவு 11:12 முதல் காலை 1:03 வரை கும்ப லக்னம். 1:04 முதல் காலை 2:46 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். ஸ்ரீ சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரம் ஓம் அத்வத்வஜாய வித்மாகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். தமிழ் மந்திரம். சீலமாய் வாழ சீரருள் பொரியும் ஞாலம் புகழும் ஞாயிறை போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் முழுதும் களைவாய் சிவசூரியனே போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. ஓரைகளை தெரிந்து கொண்டு செய்யும் பொழுது 100% பலன் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் ஆகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் வெற்றி காணக்கூடும். உங்களுடைய உறுதி மனத்தன்மை மற்றவர்களுக்கு ஒரு முன்னோடியாக இருப்பீர்கள். ஊக்கம் ஆக்கம் நிறைந்த நாள். தைரியம் அதிகரிக்கும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். உங்களுக்கு இந்த நாள் மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது. பெரிய பெரிய விஷயங்களில் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு இந்த நாள் வழிகாட்டும். சிந்தனை போக்கில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உங்கள் பணிகளை செய்வதில் மும்முரமாக இருப்பீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் விடாமுயற்சியோடு முடிப்பதால் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். எதிர்பாராத வகையில் சில பயணங்களை மேற்கொள்வீர்கள். நல்ல ஆதாயம் உருவாக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். நல்ல தருணங்கள் உண்டாக்கும். வருமானத்தை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துவீர்கள். சேமிப்பை மேம்படுத்துவது பற்றிய எண்ணங்கள், அதை சார்ந்த சிந்தனைகள், சில வழிமுறைகளை ஆராய்வீர்கள். காப்பீடு சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி இருக்கும். உங்கள் வேலைகளை எப்படி தொடங்கினீர்களோ அதே போல முழுமையாக முடித்து காட்டக்கூடும். திறமைகள் வெளிப்படும் நாள். குறித்த நேரத்திற்கு முன்பாக உங்களுடைய வேலையை முடித்து காட்டுவீர்கள்.
தொழிலை அபிவிருத்தி செய்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டுவீர்கள். உங்களுடைய வேலைகள் எல்லாமே திருப்திகரமாக அமையும். திருமணமானவர்களுக்கு தம்பதிகளுக்குள் நல் உறவு, நல்ல ஒற்றுமை, நல்ல சந்தோஷம், சாந்தம், மன அமைதி இருக்கும். நெருக்கத்தோடு காணப்படுவீர்கள். உங்களுடைய திருமண வாழ்க்கை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக மலரும் நினைவுகளாக இருக்கும். உங்களுக்கு நடந்து முடிந்த திருமணத்தை பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். மகிழ்ச்சிகரமாக சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். குடும்ப நபர்களோடு சேர்ந்து இருப்பீர்கள். தனித்துவமாக உங்களுடைய செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். காதலிப்பவர்களுக்கு வருங்கால துணையினுடனான அமைப்பு திருப்தியை தரலாம். உங்கள் தாயினுடனான நல்ல உறவை பராமரிக்க கூடும். இருந்தாலும் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். காதலர்களுக்கு உகந்த நாள் அல்ல. வெளியே செல்லும் பொழுதோ வண்டி வாகன பயணங்களிலோ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அனாவசியமான பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. உங்களுடைய கருத்துக்களை அது எப்படிப்பட்டது என்பதை முன்கூட்டியே சிந்தித்து பேசினால் நல்லது. யாரை பற்றியும் விமர்சனங்களோ அனாவசியமான பேச்சுக்களோ இருக்கக்கூடாது. வருமானம், நிதி நிலைமைகள் திருப்திகரமாக அமையும். உங்கள் வேலைக்கு நீங்கள் ஊக்கத்தொகையை பெறக்கூடும். இந்த நாள் வருமானம், நிதி நிலைமை திருப்தியை தரும். சாதகமான சூழ்நிலைகள் அமையும். உத்தியோக வேலைகளில் மூத்தவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். சமூக அந்தஸ்து கிடைக்கும். முக்கிய நபர்களாக நீங்கள் போற்றக்கூடும். உங்களை பற்றிய பேச்சுக்கள் அதிகரிக்கும். எல்லோருக்கும் நல்லவர்களாக இருப்பீர்கள். உழைத்து முன்னேறுவதில் வல்லவர்கள் மேஷராசி அன்பர்கள். மாணவர்களுக்கு நுட்பமான செயல்களில் ஆர்வம், டெக்னிக்கல் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது திருப்திகரமாக உணர்வீர்கள். உடல் வலி, உடல் அசதி சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உடல் வலிமை பெறும். உங்கள் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். நல்ல அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனதில் நிம்மதி, சந்தோஷம் பெருகும். உடலும் ஊக்கமும் உங்களுக்கு நல்ல உற்சாகத்தை கொடுக்கும். நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு நல்ல அஸ்திவாரத்தை கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை நிலையை மிக அழகாக செப்பனிடுவீர்கள், அலங்கரிப்பீர்கள். உங்களுடைய கனவு லட்சியத்தை அடைந்தே தீருவீர்கள். உங்களுடைய வீடு சார்ந்த எண்ணங்கள் நனவாகும். கனவுகள் பலிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. மேஷராசிக்காரர்களுக்கு தோஷ நிவர்த்தி ஸ்தலங்களாக பார்க்கும் பொழுது மேஷராசி என்பவர்கள் ராமேஸ்வரம் சென்று வருவது உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தோஷத்தை போக்கக்கூடிய ஸ்தலமாக அமையும். அங்கு அக்னி தீர்த்த வழிபாடு, நட்சத்திர வழிபாடு மிக அனுகூலத்தை கொடுக்கும். எல்லா விதமான தீர்த்த வாரிகளிலும் ஸ்நானம் செய்வது உங்களுடைய சகல தோஷத்தை போக்கக்கூடியதாக அமைகிறது. உங்களுக்கு நல்ல அறிவும், திறமையும், வீரமும், அழகும் அதிகரிக்க வேண்டுமானால் அழகன் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். நல்ல ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்கு மேஷராசி அன்பர்கள் ஹனுமனை வழிபடுவது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். ராசிக்கான அமைப்பு படி சுபகிரக ஓரைகள். ஞாயிற்றுக்கிழமைகளில் சனி பகவான் ஓரை மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் பலன் தராது. நன்மை செய்யக்கூடிய ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் பொதுவாக அனுகூலத்தை கொடுக்கும். நட்பு பாக்கை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன். அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் ஏற்படும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் உள்ளவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற எண்ணங்கள் மேம்படலாம். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். செயல்களில் வேகம் கூடும். வெற்றி உண்டாகும். வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் யதார்த்தமாகவும் தொழில் சம்பந்தமான அணுகுமுறையோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். வெளியூர் பயணங்கள் ஏற்படுவதற்கு இன்று வாய்ப்புகள் தாராளமாக இருக்கிறது. இசை சம்பந்தமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதன் மூலம் மனதில் சந்தோஷம், குதூகலம், உற்சாகம், மன நிறைவு, நேர்மறையான எண்ணங்கள் பிறக்கும். இந்த இசையானது உங்களை குளிர்விக்கும், மனதை அமைதிப்படுத்தும். சாந்தமுடன் சில காரியங்களை கவனிப்பீர்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் ஏறுமுகமாக இருக்கும். இருந்தாலும் சில வேலைகளை கவனமாக சிந்தித்து செய்தால் மட்டுமே வெற்றி உண்டு. கமிஷன் சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்களுக்கு லாபம் ஏற்படும். மிக நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். சமூக சிந்தனைகள் உண்டாகும். செல்வம், செல்வாக்கு அதிகரிக்கும். வெளியிடங்களில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும்படியாக சில காரியங்கள் நடக்கும்.
முக்கியமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடி வரும். உங்களுடைய வேலைகளை மிக கவனமாக ஸ்ரத்தையோடு கவனிக்கக்கூடும். சில காரியங்களை சீக்கிரமாக முடிக்க முடியும். தாமதங்கள் இல்லாமல் நினைத்த வேலைகள் சீக்கிரமாக நடப்பதால் உங்களுக்கு லாபமும் கிடைக்கும். அந்த வேலையின் மூலம் நல்ல பெயரும் கிடைக்கும். புகழ் சேரக்கூடும். திருமணமானவர்களுக்கு இந்த நாள் மன அமைதியோடு இருப்பது நல்லது. உங்கள் துணையினுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட சில காரணங்கள் உருவாக்கலாம். கருத்து வேறுபாடுகள் வரும். ஆக முன்கூட்டியே இதை தெரிந்து கொண்டு குடும்பத்தில் அமைதியாக இருக்க வேண்டும். வீண் பேச்சு, வாக்குவாதங்கள், விவாதங்கள் இருக்கக்கூடாது. காதலிப்பவர்களுக்கு இந்த நாள் ஏற்ற நாள் அல்ல. வெளியிடங்களுக்கு செல்வதை முழுமையாக தவிருங்கள். வண்டி வாகன பயணங்களினால் சங்கடங்கள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் அபராதங்கள் செலுத்தாதபடி முறையாக இருப்பது நல்லது. வண்டி வாகனங்களினால் புது வகையாக வாங்க வேண்டும் என்கிற ஆசைகள் அதிகரிக்கலாம். அதற்கான பணத்தை ஏற்பாடு செய்வீர்கள். உங்கள் வருங்கால துணையினிடத்தில் பேச்சுக்களில் நிதானமாக இருக்க வேண்டும். பழைய பிரச்சனைகளை பற்றியோ சண்டைகளை பற்றியோ பேசாமல் இருப்பது நல்லது. பணம், நிதி நிலைமைகள் இந்த நாள் உங்களுக்கு சற்று குறைவாகத்தான் இருக்கும். இலக்கை நிர்ணயம் செய்வீர்கள். புதுவிதமான எண்ணங்கள் ஓடும். காப்பீடு சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்கள் பேச்சுக்கள் அதிகமாக இருக்க வேண்டும். பிறரை கவரும் விதமாக உங்களுடைய வேலைகள் இருக்கும். யாரிடத்தில் எதை பேசினால் காரியம் நடக்கும், அனுகூலம் ஏற்படும் என்பதை புரிந்து செய்வது நல்லது. வியாபாரங்களில் முன்னேற்றகரமான சூழ்நிலைகள் அமையும். திடீரென்று சில காரியங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். பண இழப்புகள் ஏற்படாதபடி உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்தையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். வயதில் மூத்தவர்கள், அதிக வயதுடையோர் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்ல உணவினை எடுத்துக்கொள்ள வேண்டும். வெளியிடங்களில் சென்று சாப்பிடுவதை தவிருங்கள். சரியான நேரத்திற்கு பசித்து உணவினை எடுத்துக்கொண்டால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படாது. செரிமானம் சார்ந்த தொந்தரவுகள் வராது. கண் சார்ந்த பிரச்சனைகள் தீர ஸ்ரீ சூரிய பகவானை வழிபட வேண்டும். இந்த நாள் ஆரோக்கியத்தை பாதுகாப்பது மட்டுமே மிக முக்கியமான ஒரு வேலையாக வைத்துக் கொள்ளுங்கள். பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் இருக்காது, பயப்பட வேண்டாம். நீங்கள் பார்த்து கொண்டால் எல்லாமே சரியாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் மட்டும் சனி பகவான் ஓரை, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் பலன் தராது. சந்திர பகவான் ஓரை, புதன் பகவான் ஓரை, குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் ஏற்படும், அனுகூலம் உண்டாக்கும். ரோகிணி நட்சத்திரம். செல்வம், செல்வாக்கு அதிகரிக்கும். சமூக சிந்தனைகள் மேலோங்கும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நடக்கும். மிருகசிரிஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். முன்னேற்றகரமான சூழ்நிலைகள் அமையும். இலக்கை நிர்ணயம் செய்து வேலைகளை துவங்குவீர்கள். நலம் நிறைந்த நாளாக அமைந்திட வீட்டில் நடுவில் மைய பிரம்மஸ்தான பகுதியில் எதையும் அமையாதிருத்தல் உங்களுடைய வளமான வாழ்விற்கான வாஸ்து குறிப்புகளாக எடுத்துக்கொள்ளுங்கள். பிரம்மஸ்தானம் மிக தூய்மையாக இருக்க வேண்டும். அதே போல வீட்டில் ஒவ்வொருவருக்கும் ஒரு ராசி இருப்பதால் ராசிப்படி வாசல் வைக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. புதிதாக வீடு கட்டுபவர்கள் வீட்டில் விளக்கேற்றியவுடன் பிறருக்கு மோர், பணம், சுண்ணாம்பு, எண்ணெய் முதலிய பொருட்கள் கொடுக்கக்கூடாது. இது போன்ற நிறைய ஆன்மீக தகவல்களை அன்றாடம் தினம் தினம் இன்றைய ராசி பலன்களோடு தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பிறருக்கும் பகிருங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல. இந்த நாள் வேலைகளை முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். நினைத்த பொழுது நினைத்த காரியங்கள் செய்யலாம், பார்த்து கொள்ளலாம் என்றால் அது ஆகாது.
மிக மிக கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து செய்தால் மட்டுமே எந்த விதமான தீங்கும் இல்லாமல் காக்கக்கூடும். வேலைகளை மிக அழகாக செய்ய நினைப்பீர்கள். உங்களுடைய சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த நாள் முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல. உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அரசாங்க வேலைகளில் இருப்பவர்கள் பொறுமை, நிதானம், உங்களுக்கான பொறுப்புகள் என்ன என்பதை புரிந்து செய்தால் நல்லது. உடன் பிறந்தவர்கள் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படலாம். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் மற்றவர்கள் புரிய வைப்பார்கள். தெரியாததை எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சூக்ஷமத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் உங்களுக்குள் மேலோங்கும். வங்கி சம்பந்தமான தொடர்புடைய வேலைகளில் இருப்பவர்கள் கணிதம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். பணம் சார்ந்த விஷயங்களில் வேலைகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவப்பெயர் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். வேலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைபாடுகள் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும். வேலை பளு கூடுதலாகும். பிறருடைய வேலையை கவனிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். யாருக்கும் எந்த விதமான ஆலோசனைகள் சொல்ல முடியாதபடி இருக்கக்கூடும். சில வேலைகள் குறித்த நேரத்தில் முடிக்க முடியாமல் கூட போகலாம். பிரஷர் அதிகமாகும், அழுத்தம் அதிகமாகும். எந்த வேலைகளையும் சரிவர செய்ய முடியாமல் திக்குமுக்காடி விடுவீர்கள். மிதுன ராசி அன்பர்கள், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பதே பெரிதாக இருக்கும். அக்கம் பக்கம் நபர்கள், வேலையில் இருப்பவர்கள், வேலையாட்கள் மற்றும் மற்ற நபர்களையும் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். எதை எடுத்தாலும் சில நேரங்களில் வேலைகள் தாமதமாகவே நடக்கும். பண ரீதியாக நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும். பணப்பட்டுவாட சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். பூர்வீக சொத்துக்களுக்காக முயற்சிகள் நடக்கும். தவறிப்போன சில பொருட்கள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதியவர்களுடைய அறிமுகத்தின் மூலம் சில மாற்றங்கள் உருவாகலாம். ஆராய்ச்சி சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி இருக்கும் நல்ல சூழ்நிலைகள் அமையும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நல்லபடியாக அமைந்திட ஸ்ரீ விநாயக பெருமானையும் ஸ்ரீ சூரிய நாராயணரை வழிபாடு செய்வது மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்லது. காதலிப்பவர்கள் உங்கள் துணையினிடத்தில், வருங்கால துணையினிடத்தில் விவாதத்தில் ஈடுபடுவீர்கள். சின்ன சின்ன வாக்குவாதம், சின்ன சண்டைகள், அன்பான கோபங்கள் வரும். எதற்கும் உணர்ச்சி வசப்படாதீர்கள். பொறுமையாக இருந்து உங்களுடைய வேலைகளை கவனிப்பது நல்லது. உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துங்கள், உணர்ச்சி வசப்படாதீர்கள். தம்பதியர்கள், திருமணமானவர்கள் பிள்ளைகள் இடத்தில் அன்பு காட்ட வேண்டும். உங்கள் துணைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும். குடும்பத்தில் எந்த விதமான விஷயங்களிலும் சங்கடங்கள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களால் யாருக்கும் மன வருத்தம் வரக்கூடாது. அதில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த இடத்தில் எதை பேசினால் நல்லது என்கிற புரிதலோடு இருக்க வேண்டும். எல்லோரிடத்திலும் அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதே குடும்பத்திற்கு நல்லது, உங்களுக்கும் நல்லது. மிதுன ராசி அன்பர்கள், பணம் நிதி நிலைமை என்று பார்க்கும் பொழுது வீட்டை புனரமைப்பது, பழைய விஷயங்களை மாற்றுவது, பழைய பொருட்களை வெளியேற்றுவது, வீட்டை அலங்கரிப்பது, அதே போல வண்டி வாகனத்திற்கான ஒரு புது விஷயங்களை செய்ய நினைப்பீர்கள். பழுதுகளை நீக்குவீர்கள். அதற்கு கொஞ்சம் செலவாகும். வீடு கதவு மாற்றுவது, பெயிண்டிங் செய்வது மற்றும் உபயோக பொருட்கள் வாங்குவது, ஹோம் அப்ளையன்சஸ் ப்ராடக்ட் வாங்கி வீட்டை அலங்கரிப்பது போன்ற விஷயங்கள் நடக்கும். இதனாலும் சின்ன சின்ன வகையில் பணம் செலவாகும். மிதுன ராசி அன்பர்கள், இந்த நாளில் ஸ்ரீ கணபதி மகா கணபதியினுடைய மூல மந்திரத்தை சொன்னாலே போதும். குறைந்தது ஒரு 27 முறையாவது உச்சரியுங்கள், அல்லது 108 என்பது நல்லது. ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதையே வரவரதே சர்வ ஜனமே வசமானய ஸ்வாஹா என்பது ஸ்ரீ மகா கணபதியினுடைய மூல மந்திரம், பிரதான மந்திரம். இதை உணர்ந்து நீங்கள் மிதுனராசி அன்பர்கள் உச்சரிக்க தடைகள், தாமதங்கள் நீங்கும். உங்களுடைய வீட்டிலோ அல்லது ஆலயங்களிலோ செய்யக்கூடிய பரிகாரங்களாக பார்க்கும் பொழுது மிக கொடிய கடன் தொல்லைகளுக்கு ஸ்ரீ யோக நரசிம்மரை வழிபடுவது, மற்ற கடன் தொல்லைகளுக்கு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது சிறந்த பரிகாரம் மிதுன ராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். ஞாயிற்றுக்கிழமைகளில் சனி பகவான், ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய ஓரைகள் பலன் தராது. இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது போன்றவற்றை தாராளமாக புதன் பகவானுடைய ஓரையில் செய்யலாம்.
நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் மிக மிக கவனம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அலட்சியம் இருக்கக்கூடாது. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தியுங்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் வரும். புதிய விஷயங்கள் செய்வதற்கு முன்னர் சிந்திக்க வேண்டும். முதலீடுகளை கவனமாக கையாள்வது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3ஆம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சி இருக்கும். குரு கடாட்சம் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு சுமூகமான நாளாக அமையும். புத்துணர்ச்சியாகவும் உற்சாகமாகவும் உங்களுடைய செயல்களை தொடங்க போகிறீர்கள். ஆத்ம பலம் பெருகும். மனதில் நிம்மதி அதிகரிக்கும். சுப காரியங்களில் பங்கு பெறுவீர்கள். சுப காரிய முயற்சிகளுக்கான பண தேவைகள் நிறைவேறும். குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு ஏற்றபடி பணத்தை முதலீடு செய்ய நினைப்பீர்கள். கல்வி சம்பந்தமான துறைகளில் பணிபுரிபவர்களுக்கும் பயணிப்பவர்களுக்கு ஆதரவுகள் அதிகரிக்கும். செலவுகள் கொஞ்சம் இருந்தாலும் அது நல்ல விஷயங்களுக்காகவே இருக்கும். வெளியூர்களுக்கு வேலை தொடர்பாக பயணிப்பவர்களுக்கு நல்ல பலன் உண்டு. வேலையில் உங்களுக்கு வெற்றிகள் குவியும் நாள். சக பணியாளர்களோடு நல்ல உறவுகள் அதிகரிக்கும். திருமணமானவர்களுக்கு குடும்ப சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். இன்னும் திருமணம் ஆகாதவர்களாக நீங்கள் இருந்தால் திருமணம் பற்றிய பேச்சுக்கள் கைகூடி வரும். மிக தாராளமாக திருமணத்திற்குண்டான ஏற்பாடுகளை திட்டமிடலாம். அதற்குண்டான பணிகள் ஆயத்தங்களாக இருக்கும். நல்ல மகிழ்ச்சி வெளிப்படும். பணம், நிதி நிலைமைகள், பணப்புழக்கம் சீராக அமையும். உங்களுடைய சிறிய பணம் கூட சேமிக்க முடியும். செலவுகள் அவ்வளவாக இருக்காது. தேவைகளுக்கு ஏற்றாற்போல் குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். அதிகப்படியான வீண் செலவுகளோ விரயங்களோ இந்த நாள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. செய்யக்கூடிய முயற்சிகளில் புதிய அனுபவங்கள் ஏற்படும். பிறருடைய ஆசை வார்த்தைகளை நம்பாதீர்கள். கடகராசி அன்பர்களே, வியாபாரத்தில் போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். போட்டிகள் இருக்கும். பொறாமைகள் உள்ளவர்கள் உங்கள் பக்கத்திலேயே நிற்கலாம். வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதில் சில நேரங்களில் சங்கடங்கள் ஏற்பட்டு தீரும். அதிக ஆழ்ந்த சிந்தனைகள் இருந்தால் மட்டுமே வியாபாரத்தை கவனிக்க முடியும். மக்களுடைய வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்த நுணுக்கமாக சிந்திப்பீர்கள். இன்றைய காலகட்டத்திற்கு தகுந்தாற்போல் புதிய வகை யுக்திகளை கையாளுவீர்கள். கணினி தொடர்பாக பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம். வேலைக்கு செல்பவர்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் சூழ்நிலைகளை அறிந்து செயல்பட வேண்டும். நல்ல முடிவுகள் எடுப்பது நல்லது. நிதானமாக தீர்க்கமாக சிந்தித்து ஆழ்ந்த நல்ல விஷயங்களை எடுத்து செய்தால் நன்மைகள் உண்டு. சந்தேக உணர்வுகள் ஏற்படும். அதை தவிர்க்க வேண்டும். சந்தேக உணர்வுகளினால் மகிழ்ச்சிகரமற்ற சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய நாள் காதலிக்கக்கூடியவர்களுக்கு ஏற்ற நாளாக அமையும். உங்களுடைய வருங்கால துணையினிடத்தில் வெளிப்படைத்தன்மைகள் இருக்கும். உங்களுடைய எதிர்கால தேவைகள் குறித்த எண்ணங்கள் மிகுதியாகும். பணத்தினுடைய புழக்கம் சீராக இருப்பதால் மன மகிழ்வாக இருப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, ஹோமங்களில் சிறப்பு பெற்றது மிருத்யுஞ்சய ஹோமம். சிவ ஆலயங்கள்ல ஈசானிய பகுதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ கால பைரவரை ஞாயிறு மாலை 4:30 முதல் 6 மணி ராகு காலத்தில் வழிபட மிருத்யுஞ்சய ஹோமம் நடத்துவதால் பெரும் பயனை பெறுவீர்கள். நோய் மரண பயம் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது மிக மிக நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு. பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் உள்ளவர்களுக்கு மனதில் போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். செயல்பாடுகளில் சில ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும். ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன நிறைவு வேண்டி வழிபடுங்கள். ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க தியானம், யோகாசனங்கள் செய்ய வேண்டும். மனக்குழப்பம் இருக்கும் நேரத்தில் புதிய விஷயங்களை எடுக்காமல் இருப்பது நல்லது.
இறை வழிபாடு மட்டுமே உங்களுக்கு நன்மையை தரும். கடன் தொல்லைகளுக்கு விநாயகர் ஆலயத்தில் அர்ச்சனை செய்து தேங்காயில் தேங்காய் எண்ணெய் நெய் கலந்து தீபம் ஏற்றுவதால் கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கட்டும். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான கோச்சார பலன்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கும். வெற்றி பெறுவீர்கள். எதிர்பாராத சில நன்மைகள் கிடைக்கும். பெருமளவு பாக்கியத்தை பெறுவதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். தேக பலம் கூடும். தெய்வ பலம் அதிகரிக்கும். கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது, ஆன்மீக பணிகளை மேற்கொள்வது, திருப்பணிகளில் கலந்து கொள்வது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். கர்ம வினைகள் குறைக்க உதவும். சப்தமி திதியாக இருப்பதால் இந்த நாள் சூரிய பகவானை வழிபடுங்கள். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நடக்கும். வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த சங்கடங்கள் அகலும். அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்கள் ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுவது நல்லது. தம்பதியர்களுக்குள் புரிதலும் அனுசரணையான போக்கு இருக்கும். மனதில் நிம்மதி, சந்தோஷம், நெருக்கம் அதிகரிக்கும். கடன் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். இந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலை வழிபடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு உதவ வேண்டும் என பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அது அனைத்தும் கிடைத்து விட்டதாக மனதார ஸ்ரீ பிரபஞ்சத்திற்கு நன்றி தெரிவியுங்கள். ஆகவே சிம்மராசி அன்பர்கள் இன்றைய நாள் வேலை நிமித்தமான வெளியூர்களுக்கு செல்வீர்கள். குடும்பத்தினுடைய தேவைகளை மிக அழகாக புரிந்து செயல்படுத்துவீர்கள். கல்லூரி கால நண்பர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். படிப்பின் மீது மட்டுமல்ல, விளையாட்டிலும் ஆர்வம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சில பொருட்களை அறிமுகம் செய்து வைப்பீர்கள். உறவினர்களிடம் விட்டுக் கொடுத்து போக வேண்டிய நாள். எந்த விதமான தோஷங்களும் இருக்க வேண்டாம். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படும். மனநிலையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், சச்சரவுகள் அகலும். குழப்பங்கள் தீரும். ஒரு நேர்த்தியான நல்ல சிந்தனை உள்ளவர்களாக இருப்பீர்கள். வேலைக்காக முயற்சி செய்பவர்கள் புதிதாக எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நடக்கும். உங்களுக்கான வேலையில் நிரந்தரமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நோய்கள் சீக்கிரமாக விரைவில் குணமாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபடுவது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் இடர்பாடுகள் ஏற்படாது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. தன்வந்திரகே அமிர்த கலச ஹஸ்தாய. சர்வாமிய நாசனாய. திரைலோக்கிய நாத்தாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமஹா என்று வழிபடுங்கள். எல்லா மங்களம் உங்களுக்கு கிடைக்க பார்வதி தேவியை இந்த ஸ்லோகம் சொல்லி வழிபடுவது நல்லது. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே என்று வழிபட்டால் நித்திய சுமங்கலி மகாபாகியம் கிடைக்கும். சர்வ மங்களம் உண்டாகும். கண் திருஷ்டி பரிகாரங்களாக பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்களுக்கு நம் இல்லத்திற்கு வரக்கூடிய சிலருடைய பொறாமை கண்ணோட்டம், பொறாமை மனதுடன் பார்க்கும் பார்வையால் ஏற்படும் பாதிப்புக்கு கண் திருஷ்டி என்று சொல்வார்கள். தோஷங்களில் கண் திருஷ்டியும் ஒரு தோஷம்தான். கடன் அதிகமாக இருப்பவர்கள் கடன் தொல்லைகள் நிவர்த்தியாக விநாயக பெருமானுடைய ஆலயத்தில் அர்ச்சனை செய்து தேங்காயில் தேங்காய் எண்ணெய் நெய் கலந்து தீபம் ஏற்றலாம். வீட்டில் மாலை நேரத்தில் விளக்கு திரியை சரி செய்து தீபம் ஏற்றுதல். அந்த விளக்கின் ஒளியை சிறிது நேரம் பார்க்க கண் திருஷ்டிகள் அகலும். திருஷ்டியால் ஏற்படக்கூடிய தீராத உடல் உபாதைகளுக்கு கால் கட்டை விரலின் நகத்தில் கருப்புமை வைத்தால் திருஷ்டி அண்டாது. ராசிக்கான சுப கிரக உரைகள். சூரிய பகவான், சந்திரன், குரு பகவானுடைய உரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய உரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய உரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சனி பகவான் ஓரை மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரை பலன் தராது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். புரிதல் உண்டாக்கும். மனதில் நிம்மதி இருக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் ஏற்படும். புதியவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் தீரும்.
மனதில் நிம்மதி பிறக்கும். தெய்வ வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள். பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் வந்து சேரும். எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாளில் மிகுந்த கவனமும் செயல்களில் பொறுமையும் அமைதியும் இருக்க வேண்டும். ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். எதை கண்டும் மனம் தளராதீர்கள். தன்னம்பிக்கையாக செயல்படுங்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். மனதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்கள் விலகும். மன அமைதி கிடைக்கும். இறை வழிபாடு, ஆன்மீக எண்ணங்கள், திருப்பணிகளுக்கு உதவுவது, கோவில் யாத்திரைகள் செய்வது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு மனதில் திருப்தியையும் சந்தோஷத்தையும் மன நிம்மதியை பெறச் செய்யும். வியாபார வேலைகளில் மந்தமான போக்குகள் தான் இருக்கும். பெரிய அளவு எதிர்பார்ப்புகள் வேண்டாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க நினைப்பீர்கள். ஆனால் கோடை வெப்பத்தின் தாக்கம் சில நேரங்களில் யாரையும் வெளிவர முடியாதபடி தடுக்கும். ஆக உங்களுடைய வியாபாரத்தினுடைய நிலையை மாலை நேரத்தில் அதிகப்படுத்தினால் நல்லது. கோச்சாரத்தின்படி சூரியனுடைய ஆகர்ஷணம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். கன்னிராசி அன்பர்கள் உங்களுடைய தேவையை முழுமையாக தெரிந்து அதிலேயே பயணிக்க நினைப்பீர்கள். இன்று வேலைகள் கொஞ்சம் அதிகம் இருந்தாலும் மும்முரமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த வேலைகளையும் மாற்றொரு கண்ணோட்டத்தில் செலுத்தாமல் உங்களுக்கு எது முக்கியமோ, எது அவசியமோ, எதில் உங்களுக்கு நல்ல நிம்மதி கிடைக்குமோ அந்த காரியத்தில் மட்டுமே ஈடுபாடு உண்டாகும். அனுசரித்து போனால் உங்களுடைய வியாபாரம் நடக்கும். தொழில் விஷயங்களில் கூட்டாளிகளோடு மனதில் பட்டதை அப்படியே பேசாமல் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்துக் கொள்ளுங்கள். பேச்சினால் உங்களுக்கு எந்த பாதகமும் ஏற்படக்கூடாது. உங்களோடு மற்றவர்கள் விட்டுக் கொடுத்து போகும்படியாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்களும் பிறரிடத்தில் விட்டுக் கொடுக்க வேண்டும். ஒரே மாதிரியான போக்கு அவ்வளவு சரியாக இருக்காது. கடன் சம்பந்தமான பிரச்சனைகளில் பொறுமையை கையாளுங்கள். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்வது நல்லது. அலுவலக காரியங்களில் கூட மூத்தவர்கள் நிர்வாகத்தினரிடத்தில் அனுசரித்து இருக்க வேண்டும். சூழ்நிலைகளை புரிந்து வேலைகளினுடைய நிலையை அறிந்து செயல்பட்டால் நல்லது. காதலிப்பவர்களுக்கு ஏற்ற நாளாக இருக்காது. வருங்கால துணையின் இடத்தில் அமைதியோடு பேசுங்கள். உணர்ச்சி வசப்படாதீர்கள். பழைய பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டாம். சந்தேக உணர்வுகள் இருக்கக்கூடாது. தம்பதியர்கள் திருமணத்திற்கு முன்னர் நடந்த பிரச்சனைகளை பற்றி எதையும் பேச வேண்டாம். உங்கள் குடும்பங்களில் இருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்களை அதிகப்படுத்தாதீர்கள். குறைக்க வழி தேடுங்கள். அமைதியை நாடுங்கள். தியானம், யோகாசனங்கள் செய்தால், குடும்ப நபர்களிடத்தில் மனம் விட்டு பேசினால் சகல பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். பண ரீதியாக பார்க்கும் பொழுது நிதி நிலைமைகள் அவ்வளவு சாதகமான போக்காக இருக்காது. ஒரு பக்கம் வரவும் ஒரு பக்கம் செலவும் இருக்கும். இரண்டும் இணைந்துதான் காணப்படும். பணத்தை மிக மிக கவனமாக கையாளுங்கள். கன்னிராசி அன்பர்களே, சேமித்து வைப்பது என்பதே உங்களுக்கு மிகவுமே பிடிக்கும். கோச்சாரத்தின்படி இந்த நாள் சிறிய அளவில் பணம் செலவாகலாம். புராண இதிகாசங்களில் கண் திருஷ்டிக்கு கூறப்பட்ட எளிய பரிகாரங்கள் இதோ. வீட்டில் தோஷங்கள் அதிகமாக, அதிலும் கண் தோஷங்கள். கண் திருஷ்டிக்கு சிறிய பாத்திரத்துல தண்ணீர் ஊற்றி தாமரை பூ வைத்து அத்தோடு எலுமிச்சை பழத்தை போட்டு வரவேற்பறையின் மத்தியில் வைத்தால் கண் திருஷ்டிகள் ஆகலும். வீட்டில் அதிக கண் தோஷங்கள் திருஷ்டிகள் இருக்கிறது என்றால் உடல்நலம் பலவீனத்திற்கு கல் உப்பை நீரில் கரைத்து வீட்டை கழுவி துடைத்து விடுவது நல்லது. திருஷ்டியால் ஏற்படக்கூடிய தீராத உடல் உபாதைகளுக்கு கால் கட்டை விரலின் நகத்தில் கருப்பு மை வைத்தால் திருஷ்டி அண்டாது என்பார்கள். இதெல்லாம் புராண இதிகாசங்களில் உள்ள கண் திருஷ்டிகளுக்கான பரிகாரம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது மிக மிக நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அமைதி காப்பது நல்லது. சில நேரத்தில் வேலைகள் அதிக பளுவாக உணர்வீர்கள். பொறுப்புகளை தாங்க வேண்டிய நிலை ஏற்படும். ஒரு சிலருக்கு தலைவலி வரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் வரலாம்.
சில நேரங்களில் அசௌகரியமாக உணர்வீர்கள். இருந்தாலும் மன ஆற்றல் காரணமாக இதனை சமாளிக்கக்கூடிய திறன் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நிதானம், பொறுமை அவசியம். ஆக்ரோஷப்படுவதோ, உணர்ச்சி வசப்படுவதோ, கோபப்படுவதோ இருக்கக்கூடாது. மனதில் சாந்தம், அமைதி வேண்டும். வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். அனுகூலமாக இருப்பார்கள். உங்களுக்கு வேண்டிய உதவியை செய்வார்கள். சூழ்நிலைகள் சாதகமாக இருப்பதால் பழைய வேலைகள், விடுபட்ட காரியங்களை முடிக்க முன் வருவீர்கள். இன்றைய நாள் பெரும்பாலும் சாதகமான சூழ்நிலைகளாக அமையாது. ஆகவே எப்படி உங்களுடைய வாழ்க்கை நிலை போக்கு இன்றைய நாள் இருக்கிறதோ அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். அமைதியாக இருங்கள். எதிர்வாதம், வீண் விவாதம் இருக்கக்கூடாது. யாரிடத்திலும் வாக்குவாதம், வீண் சண்டை சச்சரவுகள் வைக்க வேண்டாம். வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கு என்று ஒரு நல்ல பெயரை தக்க வைத்திருப்பீர்கள். அதனை பராமரிப்பது, பாதுகாப்பது நல்லது. அலட்சியம் இருக்கக்கூடாது. திருமணமான பெண்கள் உங்கள் துணைவருடைய வீட்டில் பொறுப்புகளை உணர்ந்து நடக்க வேண்டும். எதையும் நேர்மறையான எண்ணங்களோடு சிந்தியுங்கள், செயல்படுத்துங்கள். அலட்சியம் காட்டக்கூடாது. திருமணமான பெண்கள் உங்களுடைய புகுந்த வீட்டில், கணவர் வீட்டில் சூழ்நிலைகளை உணர்ந்து நீங்களாகவே அமைதியை கடைபிடிக்க வேண்டும். பொறுப்புகளை ஏற்று நடத்தினால் நல்லது. எந்த விஷயத்தில் உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில், குறித்த நேரத்தில் முடிக்க முடியாமல் கூட போகலாம். இந்த நாள் மட்டும் கோச்சாரத்தின்படி ஏற்ற இறக்கமாக இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு சில நேரம் நினைத்த காரியங்கள் தாமதமாகவே நடக்க வாய்ப்புகள் உண்டு. அதிக எதிர்பார்ப்புகள் வேண்டாம். பொறுமையும் நிதானமாக இருங்கள். எழுத்து துறைகள் இருக்கிறவங்க புதிய வாய்ப்புகள் ஏற்படும். தேவையில்லாமல் யாரிடத்திலும் பேச வேண்டாம். உங்களுடைய பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. வேலை ஆட்களிடத்தில் பக்குவமாக இருங்கள். மற்றவர்களுடைய குணத்தை அறிந்து செயல்பட வேண்டும். உங்களுடைய தரத்தை குறைத்துக் கொள்ளாதீர்கள். தன்னம்பிக்கை உள்ளவர்களாக வெற்றி நடை போடுங்கள். உங்களுடைய வேலைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். குறித்த நேரத்திற்கு முடிக்க முடியுமா என்கிற சந்தேகம் எழலாம். ஒரு சில காரியத்தை முன்கூட்டியே திட்டமிடுவது நல்லது. வண்டி வாகன பயணங்களில் நிதானத்தை கடைபிடியுங்கள். காவல்துறையினிடத்தில் அபராதம் செலுத்தாமல் இருக்க சாலை விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். தலைக்கவசம் மற்றும் சீல்ட் பெல்ட் அணிவது நல்லது. துலாம் ராசி என்பர்கள் காதலிப்பவர்களுக்கு உங்கள் வருங்கால துணையினுடனான நிலையில் அவ்வப்போது சின்ன சின்ன வகையில் தேவையற்ற காரணங்களுக்காக மனஸ்தாபம் வர வாய்ப்புகள் உண்டு. ஆக வெளிப்படையாக பேசுகிறேன் என்று பிறருடைய மனதை புண்படுத்த வேண்டாம். இது உங்களுக்கு சரியாக இருக்காது. தம்பதியர்கள், திருமணமானவர்கள் உங்கள் துணையினிடத்தில் சூழ்நிலைகளை, அவர்களுடைய மனநிலையை உணர்ந்து பேசுதல் வேண்டும். அதிக ஸ்ட்ரெஸ்ஸோ மன அழுத்தமோ இருக்கக்கூடாது. உங்கள் சொந்த பந்தங்களோடு அன்பை வளர்த்துக் கொள்வது நல்லது. நிதி நிலைமைகள் இன்றைய நாள் பணவரவுக்கு சாதகமாக அமையாது. எதிர்பார்க்கக்கூடிய கான்ட்ராக்ட் உங்களுக்கு சரிவர இருக்காது. ஏதாவது அக்ரிமெண்ட் என்றால் அதற்கு ஏற்ற நாள் அல்ல. இந்த நாளுக்கான வேலைகளை தவிர்ப்பது நல்லது. பழைய வேலைகளை மட்டுமே எடுத்து செய்யலாமே தவிர புதிய முயற்சிகளோ புதிய முதலீடுகளுக்கோ ஏற்ற நாள் அல்ல. ஆகவே துலாம் ராசி அன்பர்கள் தேவையில்லாமல் பணத்தை செலவு செய்யாதீர்கள். சிக்கனமாக இருக்க பாருங்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மிதமான போக்குதான் காணப்படும். கால்வலி மற்றும் கைவலி சார்ந்த விஷயங்கள், தலைவலி போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம். யோகாசனங்கள், தியானங்களில் ஈடுபட வேண்டாம். தெரிந்து கொண்டு செய்தால் இன்னும் நல்ல பலன் உண்டு. புதிய வாய்ப்புகள் கிடைக்க காத்திருப்பீர்கள். பயனற்ற விஷயங்களில் நண்பர்களுக்காக ஈடுபடாதீர்கள். மனக்குழப்பங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் நல்லது. வீட்டில் கணபதி ஹோமம் செய்த யாக சாம்பலை ஒரு பிடி எடுத்து வெள்ளை துணியில் கட்டி வாசலில் தொங்கவிட திருஷ்டி செய்வினை பாதிப்பு நீங்கும். ஹோமங்களில் சிறப்பு பெற்றது மிருத்யுஞ்சய ஹோமம். சிவ ஆலயங்களில் ஈசானிய பகுதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ கால பைரவரை ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 முதல் 6 மணி ராகு காலத்தில் வழிபட மிருத்யுஞ்சய ஹோமம் நடத்துவதால் பெரும் பயனை பெற்று நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், மரண பயம் நீங்கும், நீண்ட ஆயுள் கைகூடி வரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது.
பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்: சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்தால் சகல தடை தாமதங்கள் நீங்கும். கல்திருஷ்டிகள், பொறாமைகள் அகலும். தீய சக்திகள் நீங்கும். இறை வழிபாடு உங்களுக்கு நல்ல மேன்மையை கொடுக்கும். கவலை வேண்டாம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பேச்சுக்களில் நிதானம் தேவை. வீண் விவாதங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. யாரையும் எதை பற்றியும் குறைவாக எண்ணாதீர்கள். டோன்ட் ஜட்ஜ் புக் பைஸ் கவர் என்பார்கள். ஆக மற்றவர்களுடைய உள்நிலையை தெரியாமல் யாரை பற்றியும் உதாசீனமோ மறுப்போ இருக்கக்கூடாது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் விரைவாக சில முன்னேற்றங்கள் ஏற்படும். திடீர் திருப்பங்கள், மாற்றங்கள் உருவாக்கும். வேலை நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். குறைந்த முயற்சிகள் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் அதிகம் உண்டு. முயற்சிக்கு தகுந்தாற்போல் பாராட்டு கிடைக்கும். நீங்கள் தன்னம்பிக்கையாக இருப்பீர்கள். சமூக அந்தஸ்து அதிகரிக்கும். வேலைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அரசனுடைய ஆதரவுக்காக காத்திருப்பீர்கள். வீடு கட்ட வேண்டும் என்கிற நீண்ட நாள் ஆசைகள் கைகூடும் விதமாக சில செயல்கள் நடக்கும். நீங்கள் யார் என்பதை உணர்வீர்கள். பலம் மற்றும் பலவீனங்கள் புரிந்து கொள்ள முடியும். சமூகம் சார்ந்த விஷயங்களில் முன்னெடுத்து செய்வீர்கள். உங்களால் எது தெரியுமோ, எது செய்தால் நல்லதோ அதில் மட்டுமே கவனம் இருக்கும். உறவினர்களுடைய செயல்பாடுகளில் குறை கூற வேண்டாம். கருத்துக்களை சொல்லாதீர்கள். அனுசரித்து விட்டு கொடுத்து போக வேண்டும். போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றியும் பெறுவீர்கள். வீடு மனை மீதான கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். புதிய வேலைக்கான வாய்ப்புகள் வந்து சேரும். உங்கள் திறமையை உணர்ந்து கொள்ள இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வீர்கள். காதலிப்பவர்களுக்கு இந்த நாள் ஏற்ற நாளாக அமையும். எதை செய்ய நினைக்கிறீர்களோ அந்த காரியம் அனுகூலமாக நடக்கும். உடன் பிறந்தவர்களிடத்தில் நல்ல உறவை பராமரிப்பீர்கள். உங்கள் குடும்பத்தோடு தரமான நேரத்தை செலவிடுவீர்கள். வியாபார ரீதியாக சின்ன சின்ன போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பெரிதாக எண்ணுவீர்கள். சமூக கண்ணோட்டங்கள் மாறும். உலகியல் பற்றிய, வாழ்க்கை பற்றிய புரிதல்கள் அதிகமாகும். குடும்பத்தோடு நேரத்தை மிக அழகாக செலவிடுவீர்கள். தரமான விஷயங்களை செய்வீர்கள். புதிய பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற திட்டங்கள் ஏற்படலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும். உங்கள் குடும்பத்தினர் உங்களுடைய காதல் வாழ்க்கைக்கு பச்சை கொடி காட்டலாம். விருச்சிக ராசி அன்பர்கள், பணம், நிதி நிலைமைகள் இந்த நாள் சீராக அமையும். பணத்தை அதிக அளவில் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். உங்களிடம் மன தைரியம் வலுக்கும். நிதி நிலைமைகள் சீராக இருக்கும் பொழுது சேமிக்கவும் திட்டமிடுவீர்கள். காப்பீடு சார்ந்த துறைகளில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். தொழிலை விருத்தி செய்வதிலும் அபிவிருத்திக்காக தேடுதலுக்கான பணம் கிடைக்கும். மனம் தளராதீர்கள். இந்த நாள் உங்களுடைய எல்லா செயல்களும், உங்களுடைய குறிக்கோள்கள் யாவும் வெற்றிக்குரியதாக இருக்கிறது. வீட்டில் வாஸ்து குறைபாடு உள்ளவர்கள் வாஸ்து பலம் உள்ள ஆலயங்களான குற்றாலம், பாபநாசம், திருச்செந்தூர், பிள்ளையார்பட்டி, திருப்பரங்குன்றம், மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய சன்னதிகளில் சிறிது நேரம் அமர்ந்து வாஸ்து தோஷத்தை குறைத்துக் கொள்ளலாம். ஹஸ்தம் நட்சத்திரத்தன்று ஸ்ரீ துர்கைக்கு சிகப்பு பட்டு துணி வாங்கி சாற்றி 27 எலுமிச்சை கனி மாலை சாற்றி சிகப்பு தாமரையை பாதத்தில் வைத்து ஸ்ரீ துர்கா திரிசதியை அம்மன் சன்னதியில் குங்குமார்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை நெற்றியில் வைத்து வர திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட திருமணம் உடனடியாக நடக்கும். இது மிக எளிமையான பரிகாரம். செய்து பாருங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள்
மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன். விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆதாயம் ஏற்படும், சில நன்மைகள் வரும். அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் கூடி வரும், ஆனந்தமயமாக இருப்பீர்கள். கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நண்பர்களுடைய ஆதரவு, நட்பு வட்டாரங்கள் விரிவடையும், ஒரு சில உதவிகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பல செயல்கள் இருக்கும். புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்தி அந்த காரியங்களை மேற்கொள்வீர்கள். எந்த செயலையும் செய்வதற்கு முன் 1-2 முறை தடவையாவது யோசித்து செயல்பட வேண்டும். உங்கள் வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருங்கள். மறைமுகமாக இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்த நினைப்பீர்கள். அந்த எதிர்ப்புகளை கூட சாதுரியமாக வெல்லக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உருவாகும். அதிலும் தனுசு ராசி அன்பர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் பிறரோடு பேசும் பொழுது உங்களுடைய எண்ணங்களில் கவனத்தை செலுத்துங்கள். சரியாக பேசுகிறீர்களா என்பதை 1 முறைக்கு 2 முறையாவது பரிசோதித்துக் கொள்வது நல்லது. வீட்டில் குழந்தைகளுடைய விருப்பங்கள் நிறைவேற்ற நினைப்பீர்கள். காது சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். எவ்வேறுபட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் வியாபார ரீதியாக சமாளிப்பீர்கள். பக்குவம் மிக மிக அதிகம். இரவு பகல் பாராது உழைக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி அன்பர்கள். எதையும் நேர்மையாக நியாயமாக அனுபவிக்க நினைப்பீர்கள். சிறு குறு தொழிலில் இருப்பவர்கள் முதலீடு சார்ந்த விஷயங்களிலும் வாடிக்கையாளர்களுடைய செயல்பாடுகளிலும் கவனமாக இருங்கள். நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு நிரூபிக்க துடிப்பீர்கள், நினைப்பீர்கள். அதற்கு காலம், சூழ்நிலைகள் எல்லாமே சரியாக இருந்தால் கண்டிப்பாக இருக்கும். காதலிப்பவர்களுக்கு இந்த நாள் உகந்ததாக இருக்காது. மனதில் சற்று நெருக்கடிகள் இருக்கும், மன கிளேசங்கள் உருவாகும். நிம்மதியற்ற தன்மையாக உணர்வீர்கள். வீட்டினுடைய செயல்பாடுகள் பற்றி எண்ணங்கள் அதிகமாகும். தேவைகளை நிறைவேற்ற வேண்டுமே என்கிற எண்ணங்கள், பிறருடைய ஆசைகளை பூர்த்தி செய்து வைக்க சில முயற்சிகள் நடக்கும். நிதி நிலைமைகள் அவ்வளவு சாதகமாக காணப்படாது. வரவு எட்டனா செலவு 10 என்பது போல செலவுகள் தான் கூடுதலாக இருப்பதால் உங்களுக்கு சற்று சுமை இருக்கும். கடன் சுமையை தாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். உங்களுடைய பணத்தை சாதுரியமாக நிர்வகிப்பது என்பது கொஞ்சம் கஷ்டம்தான். எதிர்பாராத வகையில் குழந்தைகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். உங்கள் துணைவருக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். ஏதாவது ஒரு வகையில் பணம் செலவாகும். தனுசு ராசி அன்பர்களே, கண் எரிச்சல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு பல்வலி ஏற்படும். ஆரோக்கிய பரிசோதனைகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது. எதையும் தள்ளிப்பட வேண்டாம். உடல் பாதிப்புகள் சிறு துளியாக இருக்கும் பொழுதே கவனிக்க வேண்டியது நல்லது. 1000 தேவதைகள் உறைந்து அருள் பாலிக்கும் கோவில் அபிஷேக கோமுக தீர்த்தத்தை விசாக நட்சத்திரத்தன்று தங்கள் வியாபார ஸ்தலங்களில் தெளித்து வர வியாபாரம் செழிக்கும். சிவ ஆலயங்களில் ஸ்ரீ கால பைரவரையும் விஷ்ணு ஆலயங்களில் ஸ்ரீ சக்கர தாழ்வாரையும் வழிபட்டால் செய்வினை தோஷம் எதுவும் உங்களை நெருங்காது. மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று ஸ்ரீ சிவபெருமானுக்கு தொடர்ந்து 11 மாதங்கள் பால் அபிஷேகம் செய்ய விரைவில் திருமணம் நடைபெறும். திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்காக இது பிரத்யேகமாக கொடுக்கப்படுகிறது. திருமணமாகாதவர்கள் இதனை பின்பற்றி கொண்டால் சீக்கிரமாக நல்ல துணைவி கிடைப்பாங்க. உங்களுடைய துணைவர் நல்லவர்களாக அமைவார்கள். தெய்வ கடாட்சத்தோடு இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் ஏற்படும். பூராட நட்சத்திரம் 4 பாதத்தில் உள்ளவர்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உடல் உபாதைகள் நீங்கும். குடும்ப பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவுகள் எடுப்பீங்க.
உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு திறமைகள் வெளிப்படும். நீங்கள் யார் என்பதை உறுதிப்படுத்துவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நமோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. மகர ராசி அன்பர்களுக்கு வீட்டுல மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. இல்லத்துல சந்தோஷம் இருக்கும். சுப காரியங்களை முன்னென்னு நடத்துவீங்க. எதிர்பார்க்கக்கூடிய செயல்பாடுகள்ல முயற்சிகள் அதிகரிக்குங்க. நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால இந்த நாள் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்க போகுது. ஆடம்பரமான விஷயங்களை விரும்புவீங்க. ஒரு முக்கிய பொருளை வாங்கணும் அப்படின்னு நீண்ட நாளாக எண்ணங்கள் இருக்கும். அந்த பொருளை எப்படியாவது விலை கொடுத்து வாங்கிட கூடிய ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி அதற்கான நேரமும் கிடைக்குங்க. ஒரு பொருள் உங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னா அதற்குண்டான பிராப்தத்தை நீங்க வாங்கியிருக்கணும். பிராப்த கர்மா, சஞ்சித கர்மா, அகமிய கர்மான்னு 3 கர்மா இருக்கு. ஆக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் பெறணும் அப்படின்னு அந்த பிராப்தம் இருந்தால் மட்டும்தான், அமைப்புன்னு சொல்லுவாங்க, அது இருந்தால்தான் உங்களுக்கு அந்த பொருள் வந்து சேருங்க. வியாபார ரீதியாக உதவிகள் நிறைய கிடைக்க போகுது. சப்போர்ட் நிறைய பேர் கொடுப்பாங்க. எல்லோருடைய ஆதரவின் மூலம் சில விஷயங்களை முன்னெடுத்து செய்வீங்க. தெரியாததை கூட யாராவது சொல்லக்கூடிய சின்ன சின்ன அட்வைஸ் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொது காரியங்கள்ல ரொம்ப திடகாத்திரம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், சமூக சேவைகள்ல ஈடுபாடு இருக்கும். பிறருக்கு அப்படின்னா உடனே ஓடி போய் உதவி பண்ணுவீங்க. யாராவது உங்ககிட்ட உதவின்னு வந்தா அவங்களுக்கு செஞ்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குங்க. சமூக விஷயங்கள்ல அதிக அக்கறை இருக்கும், ஈடுபாடு இருக்கும். உங்ககிட்ட ஒரு பொறுப்புகளை கொடுத்துட்டு அதை ரொம்ப அழகா முடிச்சு காட்டுவீங்க. உங்களால மட்டும்தான் முடியுன்ற எண்ணங்கள் உங்களிடம் வெளிப்படலாங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை கைகூடி வரப்போகுது. பிள்ளைகளுடைய எதிர்கால தேவைகளுக்காக சில முதலீடுகளை செய்ய நினைப்பீங்க. கைக்கு பணம் வரும் பொழுது சேமிக்கணுங்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கும். பேங்க் அக்கௌண்ட்ல எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. இல்லை அப்படின்னா போஸ்டல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. எஃப்டி போடுவீங்க. இல்லைனாக்கா எஸ்ஐபி போன்ற வங்கி சம்பந்தமான விஷயங்கள் உங்களுடைய பணத்தை முதலீடு பண்ணுவீங்க. மியூச்சுவல் ஃபண்டு போன்ற விஷயங்கள்ல எல்லாத்தையுமே ஒரு முறைக்கு பல முறை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ரிசர்ச் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, பணம் முதலீடு செஞ்சால் உங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும், எத்தனை ஆண்டுகள் கழிச்சு கிடைக்கும், வட்டி சதவிகிதத்தை எல்லாத்தையுமே கணக்கிட்டு தாங்க முக்கிய ஒரு முடிவுகள் எடுக்கணும். அவசரப்பட்டு மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக எதையுமே செய்யாதீங்க. சமூக விஷயங்களில் தனிப்பட்ட வகையில் ஒரு ஈடுபாடு, இதனால் உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கௌரவங்கள்லாம் உண்டாக்குங்க. வேலை சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் தேடி வரப்போகுது. மகர ராசி என்பர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய 10 விரல் தாங்க உங்களுக்கு மூலதனம். அதுவே உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தன வரவை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் நாள். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும் பொழுது படிப்பில் உத்வேகம், நல்ல ஒரு அறிவு திறன் இருக்கும், திறமையாக இருப்பீங்க. எல்லோரோட காம்படிஷன்லேயும் பங்கெடுப்பீங்க. எல்லா விதமான விளையாட்டு போட்டிகள்லையும் பங்கெடுத்து வெற்றி பெறக்கூடிய நல் வாய்ப்புகள் இருக்குங்க. சமூகத்தில் உங்களுக்கென்று ஒரு தனி பேரை நிலைநாட்டுறதுக்கு அதிக முயற்சிகள் நடக்கும். நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் வரத்துக்கு யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்ல ரெவென்யூ கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் இருக்கும், நல்ல நன்மைகள் பிறக்கும். உடல் நலம் நல்ல விதமாக இருக்குங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணத்தில் தெளிவு இருக்கும், மனதில் நேர்மறையான எண்ணங்கள் உருவாகும், தெய்வ கடாட்சம் இருக்கும், பெருமாள் வழிபாடு அனுகூலத்தை தரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உயர்வான நிலைக்கு வருவீங்க. ஹையர் ஆஃபீஸருடைய பாராட்டுதல்கள் உங்களுக்கு மனதில் குஷியையும் சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் கொடுக்குங்க. நல்லதொரு வாய்ப்புகளை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனம். ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. மகர ராசி அன்பர்களே, பி ஹாப்பி, ஆல் த பெஸ்ட். கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத வகையில் சின்ன சின்ன வகையில் செலவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு சின்ன சின்ன வகையில் சில மாற்றங்கள் இருக்கும். ஒரு புதுசாக சில விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக தான் செய்யணுங்க. மனசில் பட்டதை அப்படியே செய்யாதீங்க. ஒரு சில விஷயங்கள் மாற்றமாகவே இருக்கும். எண்ணிய காரியங்கள், நினச்ச விஷயங்கள் நடக்கலையேங்கிற மாதிரி கொஞ்சம் குழப்பத்துக்கு ஆளாக வேண்டி இருக்கும். பணம் கொடுக்க வாங்கக்கூடிய விஷயங்கள் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. குறிப்பாக அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு, சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஆன்மீக சம்பந்தமான தொடர்புகள் ஏற்படும். கோவிலுக்கு போகிறது, அங்கே தீபங்கள் விளக்கேற்றுறது, கோவில் அலங்கார பணிகளில் பங்கெடுக்கிறது, கும்பாபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, கோவில்களில் அதிக நேரம் நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். ரொம்ப நேரம் கோவில்லையே இருந்து ஒரு சில வேலைகளை கவனிச்சிங்க அப்படின்னா
அங்க இருக்கக்கூடிய 6ஆம் லெவல் ஆகர்ஷண சக்தி உங்களுக்கு அனுகூலத்தை தருங்க. நீண்ட காலம் நீங்கள் செய்ய நினைத்த வேலைகள் சீக்கிரமாக நடக்கும். முயற்சி திருவினையாக்கம், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க. நீங்க தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். எல்லோருடைய சப்போர்ட் கை கொடுக்கும். நல்ல ஞானம், அறிவு திறன் மேம்படும். பணம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வருவதை நீங்கள் உணரலாம். இரவு நேரங்களில் அதிக நேரம் கண் விழிக்காதீங்க. கண் சம்பந்தமான சங்கடங்கள் வரும். அதிக மொபைல் ஃபோன் அது தொடர்பான விஷயங்களை பார்க்கறதுனாலையும் நிறைய ரீல்ஸ் பார்க்கறதுனாலையும் கண் உங்களுக்கு சில நேரம் பிரச்சனைகளை கொடுக்கலாம். அது மட்டுமல்ல, தூங்க சரியில்லை என்றால் உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாதைகள் வர வாய்ப்புகள் இருக்கு. உணவு சார்ந்த விஷயங்கள்ல கட்டுப்பாடோடு இருக்கணும். வெளியிடங்களில் போய் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க. நல்ல தண்ணி குடிங்க. மனதை திடமாக வச்சுக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட அனுசரித்து தாங்க போகணும். வீண் பேச்சோ விவாதங்கள் வைக்காதீங்க. உடம்புல சுறுசுறுப்பில்லாதபடி லேசியாக இருப்பீங்க. ஒரு ஆக்டிவேட் பண்ண முடியாது. எந்த காரியத்தை எடுத்தாலும் மாணவர்களுக்கு இது பொருந்தும். படிப்பை ஒதுக்கிக்கிட்டே இருப்பீங்க. படிக்கணும்னு உட்காருவீங்க, உங்களால் இன்ட்ரெஸ்டாக படிக்க முடியாது. நாளைக்கு படிச்சுக்கலான்னு புக்கை மூடி வச்சுட்டு விளையாட போயிடுவீங்க. இல்லைன்னா அதிக நேரம் டிவி பார்க்குறது, செல்ஃபோன் பார்க்குறது, கேம் விளையாடுறது, இப்படி உங்களுடைய மைண்டு டைவெர்ட் ஆகிடுங்க. அது இல்லாமல் தியானம், யோகாசனம் பண்ணுங்க. மனதை ஒருமுகப்படுத்துங்க. அதுதான் உங்களுக்கு சிறப்பை தரும். பணம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமாக்கலாம். செய்யக்கூடிய வேலை வியாபாரங்களில் வருமானத்தை கொண்டு வரத்துக்கு அதிகப்படியான முயற்சிகள் நடக்குங்க. தெய்வ அனுகூலம் ஏற்படுறதுக்கு ஸ்ரீ ராமபிரானுடைய வழிபாடு பண்றது. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநந்தாய நாதாய சீதாய பதையே நமகன்னு வழிபடுங்க. எல்லாமே நல்லபடியா நடக்குங்க. அதிருஷ்டமான திசை மேற்கு. அதிருஷ்ட எண் 8. அதிருஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் பார்க்கும்பொழுது அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க. யாருக்கு எந்த வகையில் செலவு எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது. திடீர் செலவுகள் கூட வரும். கையில் எப்பொழுதுமே பணத்தை பத்திரப்படுத்திக்கிறதுக்கு பாருங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவுகள் கிடைக்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. நல்ல ஆலோசனைகள் கிடைக்குங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். உங்களுடைய பொறுமை நிதானம் தேவை. இந்த நாள் தெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா ஓரளவிற்கு நல்ல பலன் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்வதே நல்லது. இந்த நாள் இறை வழிபாட்டின் மூலம் சில நன்மைகள் பெற வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மகர மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். ரொம்ப கவனமா இருக்கணும். டிராவல் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. உத்தியோகம் சம்பந்தமான வேலைகள்ல கவனமாக இருங்க. வேலை வாய்ப்புக்காக அதிக முயற்சிகள் நடக்கும். இருந்தாலும் பலன் இழுபறியாகவே இருக்கலாம். வெளியூர் சம்பந்தமான பயணங்களால அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. சோஷியல் சொசைட்டி ஒர்க்கில் இருக்கிறவங்க, சமூகம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்க விட்டு கொடுத்து தான் போகணும். அனுசரித்து நடக்கிறது நல்லது. சிறு சிறு வியாபாரங்கள் ஈடுபடுறவங்க லாபங்கள் குறைவாகத்தான் இருக்கும். பெரிய அளவு முதலீடு செய்யறதுக்கு ஏற்ற நாள் அல்ல. இறை வழிபாடு செய்யறது, அதிகம் தண்ணீர் குடிக்கிறது நல்லது. மனக்குழப்பமாக இருக்குங்க. உடன் பிறந்தவங்களுடைய வழியில சிறு சிறு விவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெருக்கமானவங்களுடைய புரிதல்கள் மேம்படுங்க. போட்டிகள் அதிகமாக இருக்கலாம். மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஆராய்ச்சி துறைகள் இருக்கிறவங்களுக்கு புரிதல் என்பது காணப்படாது. எதையுமே ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டியது நல்லது. புது விஷயங்களை எடுக்க வேண்டாம். முயற்சிகள் மட்டும் செய்யுங்கள். பழைய காரியங்களை தொடர்ந்து செய்யலாமே தவிர புதிய ஒப்பந்தங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள் அல்ல. பேசக்கூடிய விஷயங்களை குறைத்து கொள்ள வேண்டும். தேவையற்ற வீண் விரயங்கள் வரலாம். தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்காமல் இருப்பதற்கு மௌனம், அமைதி என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல படிக்கக்கூடிய நிலைப்பாடுகள்ல நேரம் தவறிக்கிட்டே போகுங்க. படிக்கணும்னு நினைப்பீங்க, ஆனா அந்த படிப்புக்குண்டான படி அமைப்பு காணப்படாது. பொருளாதார நிலைகள்ல சற்று ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. நண்பர்களிடம் சில சங்கடங்கள் ஏற்படலாம். மனதளவில் யாரையும் துன்பப்படுத்தாதீர்கள். எந்த விஷயங்களை பற்றியும் அதிகமாக பேசாமல் இருப்பது நல்லது. ரகசியம் காப்பது விசேஷமானது. உடல்நலம், மனநலம் இரண்டிலுமே அக்கறை தேவை. உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு இருக்க வேண்டும். வெளியிட உணவுகளை தவிர்ப்பது நல்லது. ராசிக்கான அதிருஷ்ட திசை கிழக்கு. அதிருஷ்ட எண் 6. அதிருஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பொறுமையாக இருக்கணும். சில முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் மேம்படலாம். இந்த நாள் நல்ல நாளாக அமைந்திட ஸ்ரீ ராமபிரானுடைய மந்திரத்தை பாராயணம் செய்வது நல்லது.
வாழ்த்துக்கள். ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மீனராசி அன்பர்களே, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.